இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சாலிட் கிரானி ஸ்கொயர்ன்ற ஒரு முக்கியமான ஸ்டிச்சை பார்க்க போகிறோம். அது பின்னுறதுக்கு கொஞ்சம் தடியாக இருக்கிற ஆஃப் திக் யானும் 5.5 மில்லிமீட்டர் க்ரோஷா ஹூக்கும் எடுத்துக்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன் கடவுள் கிருபையில். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நீங்கள் காட்டுற உங்கள் ஆதரவுக்காகவும் உங்கள் அன்புக்காகவும் என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த வீடியோவில் என்னோட இணைஞ்சிருங்க. இந்த ஸ்டிச் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்குள்ளே ஹூக்கை விட்டுட்டு 5 தடவை நம்ம ஃபவுண்டேஷன் செயின் பின்ன போகிறோம். 5 தடவை நம்ம ஃபவுண்டேஷன் செயின் போட்டதுக்கப்புறம் அது வட்டமான வடிவத்தில் நம்ம கொண்டு வர்றதுக்காக முதல் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். எல்லா கிரானி ஸ்கொயர் போல் இதுவும் நம்ம அந்த டிசைனில் தான் பின்ன போகிறோம். பேசிக் கிரானி ஸ்கொயரில் இருந்த ஸ்டிச்சை விட இது கொஞ்சம் மாறுபடும் இந்த டிசைன்ஸ், அவ்வளோதான். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம 5 தடவை செயின் போட போகிறோம். திரும்ப நம்ம பேசிக் செயின் போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் 3 தடவை டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். நம்ம அந்த வட்டமான சர்க்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டினரி பேசிக் கிரானி ஸ்கொயர் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 3 ஃபவுண்டேஷன் செயின் போட்டு தான் நம்ம டிசைன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் சாலிட் கிரானி ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா 5 தடவை நம்ம செயின் பின்னிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 3 தடவை டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். ஸோ 3 தடவை டபுள் க்ரோஷா பின்னினதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு திரும்ப நம்ம 3 தடவை டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் 4 தடவை நம்ம பின்ன போகிறோம். அந்த வட்டத்தை சுற்றி நம்ம 4 தடவை 3 டபுள் க்ரோஷா அப்புறம் 2 செயின் போட்டு நம்ம பின்ன போகிறோம். அந்த 2 செயின் நம்ம போடுறது கார்னர் கொண்டு வர்றதுக்காகங்க. ஏன்னா இந்த வட்டமாக இருக்கிற இந்த கிரானி ஸ்கொயரை நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். அதனால் நமக்கு 4 ஸ்கொயர் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த 2 செயின் போட்டு நம்ம அந்த ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த கடைசியில் நம்ம வந்துட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா வெறும் 2 டபுள் க்ரோஷா தான் போட போகிறோம். 3வது டபுள் க்ரோஷா நம்ம ஆரம்பத்தில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, 5 செயின் ஸ்டிச். அதில் 3வது செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே 5 செயின் போட்டோம் இல்லைங்களா இந்த டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு. அதில் 3வது செயினில் ஹூக்கை விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வட்டமான இருந்த அந்த கிரானி ஸ்கொயர்லேருந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 3 செயின் நம்ம போட போகிறோம். ஸோ 3 செயின் போட்டதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த வட்டம் ஸ்கொயர் அந்த கார்னருங்க. அதனால் இங்கே 2 தடவை டபுள் க்ரோஷா போட்டுட்டு 2 செயின் போட்டு திரும்ப அதே ஓட்டைக்குள்ளேருந்து நம்ம 2 தடவை டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். கிரானி ஸ்கொயர் ஸ்டிச் அந்த பேசிக் கிரானி ஸ்கொயர் ஸ்டிச்சில் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் அதில் நம்ம 3 தடவை செயின் போட்டோம். இதில் 2 தடவை செயின் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த கார்னரில் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளே 2 டபுள் க்ரோஷா பின்னிட்டு 2 செயின் போட்டுட்டு திரும்ப அந்த சேம் ஓட்டைக்குள்ளேருந்து நம்ம 2 தடவை டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். ஸோ இப்போ பின்னிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 டபுள் க்ரோஷா பின்னோம் இல்லைங்களா ஃபஸ்ட் ரோவில், அது மேலே இருக்கிற அந்த செயின்லேருந்து நம்ம பின்ன போகிறோம். ஸோ அந்த கார்னரில் நம்ம 2 டபுள் க்ரோஷா 2 செயின் 2 டபுள் க்ரோஷா பின்னிட்டோம்.
அடுத்தது டிசைன்ஸ் நம்ம பின்ன போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் ரோவில் பின்னி இருந்த அந்த 3 டபுள் க்ரோஷாக்கு மேலேருந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற அந்த டபுள் க்ரோஷா. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பின்ன போகிறோம். அதே தான் ஆர்டினரி டபுள் க்ரோஷா தான் பின்ன போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சுங்க. இது வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு போடணுன்றது இல்லை. ஜஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் பின்னலாம். ஸோ இப்போ வந்து அந்த டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த கார்னர் ஓட்டை வந்துருச்சு பாருங்கள். அதில் திரும்பவும் நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷா பின்னிட்டு 2 செயின் பின்னிட்டு திரும்ப வந்து அந்த ஓட்டைக்குள்ளே இருந்தே 2 டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். இது வந்து பின்னினதுக்கப்புறம் ஒரு பூ மாதிரி ரொம்ப அழகாக அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஓட்டை மட்டும் தாங்க தெரியும். மற்றபடி அடர்த்தியாக ஒரு கிரானி ஸ்கொயர் டிசைன் வந்து இது ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து விதமான பேபி பிளாங்கெட்ஸ் பின்னலாம், குழந்தைங்களுக்காக பவுச் பின்னலாம், பென்சில் பவுச் பின்னலாம், ஹேண்ட்பேக் பின்னலாம், பர்ஸ் பின்னலாம், இன்னும் வந்து நிறைய வந்து பான்ச்சோ எல்லாம் பின்னலாம். இந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பின்னிட்டே வரப்போகிறோம். ஸோ கார்னரில் எப்போவுமே 2 டபுள் க்ரோஷா, 2 செயின், 2 டபுள் க்ரோஷா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் வருது இல்லைங்களா, அந்த 3 ஃபஸ்ட் ரோவில் வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷா பின்னோம். அதுக்கு மேலே நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். ஸோ அந்த டிசைன்ஸ்க்கு மேலே வர்றது நம்ம வந்து அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இதில் எதுவுமே நம்ம வந்து மாற்ற போகிறது கிடையாது. வெறும் கார்னரில் மட்டும் நம்ம 2 டபுள் க்ரோஷா பின்னிட்டு 2 செயின் போட்டுட்டு திரும்ப அதே ஓட்டைக்குள்ளே அதே கார்னருக்குள்ளே திரும்பவும் நம்ம வந்து டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ரோவில் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இது எப்படி முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கார்னரில் வந்து டபுள் க்ரோஷா பின்னிட்டு 2 செயின் பின்னிட்டு திரும்ப டபுள் க்ரோஷா பின்னிட்டோம். அடுத்தது வந்து இந்த மேலே இருக்கிற 2 டபுள் க்ரோஷா தான் நம்ம பின்ன போகிறோம். ஏன்னா 3வது தடவை நம்ம பின்ன போகிறது இல்லை. ஏன்னா இந்த டிசைன் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷாவாக கவுண்ட் ஆயிரும். ஸோ அதனால ஆல்டுகெதர் நமக்கு வந்து இப்போ 3 டபுள் க்ரோஷா கணக்கில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்த டபுள் க்ரோஷா வந்து நம்ம போட்ட 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷா கணக்கில் ஆயிருச்சு. அதனால் நம்ம அந்த 3வது செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரோ வந்து முடிச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கொயராக வந்து ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நம்ம திரும்ப 3 செயின் போட்டு அப்படியே நம்ம இப்போ எப்படி ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எல்லாம் நம்ம பண்ணுமோ அதே மாதிரி தாங்க தேர்ட் ரோவும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அந்த கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பூ மாதிரி வரும். அப்புறம் அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் அடர்த்தியாக வரும். ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், கூடிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷா போட்டோம் இல்லைங்களா, செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 7 வந்திருக்கும். ஸோ 2 கார்னரில் 2 டபுள் க்ரோஷா, அப்புறமா அந்த ஸ்டிச்சுக்கு மேலே 3 டபுள் க்ரோஷா. இப்போ இந்த 3 செயின் போட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா மேலே நம்ம அப்படியே டபுள் க்ரோஷா பின்னிட்டே போகிறோம். அங்கே ஒரு டபுள் க்ரோஷா. ஸோ பின்னினதுக்கப்புறம் அந்த கார்னர் வந்துடும்.
கார்னர் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் 2 டபுள் க்ரோஷா ஒன்றா பின்னிட்டு 2 செயின் பின்னிட்டு திரும்ப வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷா பின்ன போகிறோம். இது வந்து அதே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுங்க. நம்ம அந்த ஒரே டிசைன் தான் நம்ம பின்ன போகிறோம். வெறும் நம்ம அந்த ஒரு டிசைனுக்கு மேலே நம்ம பின்னிட்டு அந்த கார்னர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது பார்த்து பின்னி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அழகாக ஒரு பூ மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 ரோ வந்து பின்னி முடிச்சாச்சு. முதல் ரோவில் பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 2வது ரோவில் 7, அப்புறம் வந்து 4 வீடாக வந்து கூடிக்கிட்டே போகும். பார்த்தீங்கன்னா இதில் டிசைன் வந்து அடர்த்தியாக வரும். அந்த கார்னரில் இருக்குது இல்லைங்களா, அந்த மூலையில் இருக்கிற அந்த பூ மாதிரி வந்து அது அழகாக ஃபார்ம் ஆகும். அந்த ரவுண்டெல்லாம் அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அடர்த்தியாக. அதுக்காக தான் இதுக்கு வந்து சாலிட் கிரானி ஸ்கொயர்ன்ற பேர் வந்தது. ஸோ நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்கள் அதை வந்து பின்னிக்கிட்டே போகலாம். ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்கொயர் மாதிரி நீங்கள் வந்து அதை பின்னிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் கூடி சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பார்த்த ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.